எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். Hi guys, நான் நம்ம மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் பார்ட் 2. நம்ம ஆல்ரெடி பழைய ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து குரோஷியாவில் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கன்வர்ஷன், டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி கன்வர்ட் பண்ணலாம், நம்ம ஊர்லேருந்து வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே guys, in the previous video we have looked regarding the driving license, how to take a driving license from scratch in our previous video part 1. In this part 2 we are going to check how to take a driving license by conversion of Indian license in Croatia. Okay guys, முதல்ல நமக்கு வந்து ஒரு valid Indian driving license வேணும். ஓகே, மினிமம் வந்து ஒரு 1 இயராவது எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கணும். அந்த டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் வேணும். ஒரிஜினல் டூப்ளிகேட்டோ காப்பியோ இன்டர்நேஷ்னல் லைசன்ஸோ எதுவும் தேவையில்லை. இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு 6 மாதம் தான் இங்கே ஓட்ட முடியும், அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு கேரி அ வேலிட் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பைரி. ஓகே, எக்ஸ்பைரி டேட் ஷுட் பி வேலிட் around 1 year. Okay, you cannot like 4 months or 3 months or 5 months Indian driving license should not be accepted. Okay, so you have to bring a original Indian driving license here, first thing. Second thing, you cannot carry a international license for conversion. International license is just for you to drive in Croatia for about 6 months. After that you have to convert your Croatian license using your Indian original license. So initially if you come to Croatia, then immediately you can convert your Indian license to a Croatian license. Immediately வந்த உடனே கூட நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் தேவை கிடையாது, அதுக்கு ஒரிஜினல் இந்தியன் லைசன்ஸ் வேணும். Okay, without original Indian license or photocopy they won't accept. Okay, so you have to bring a original Indian license at the first. The second thing, the first duty you want to do is translation of your license. Okay, there are many translators. In our previous video I have told that there are legal translators are available in market, so you have to find a registered registered translator to translate your Indian driving license to a Croatian driving license. Translation, okay, that means உள்ளே என்னென்ன நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணுமோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்படி குரோஷியன் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அது ஒன்று ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். Then you have to go to Indian embassy. The second step, you have to go to Indian embassy to attest it. Okay, if you go to Indian embassy, there would be a 145 krona charges or something like that. They will give you one card which carry that your driving license is valid to drive a motorcycle or car, whatever it shows in your Indian license. நீங்கள் அப்படி இந்தியன் எம்பசிக்கு 2வது ஸ்டெப்பில் போனால் அங்கே ஒரு 145 கூனா தேவைப்படும். அந்த 145 கூனாவில் வந்து உங்களுக்கு அட்டஸ்டேஷன் பண்ணுவாங்க. உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இப்போ 2 வீலருக்கு மட்டும் இருக்குன்னா 2 வீலர் மட்டும் தான் ஓட்ட முடியும்னு அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அக்னாலேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அதே இது உங்களுக்கு 4 வீலர் ஹெவி எல்லாம் ஓட்டலைன்னா அது கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க இந்தியன் எம்பசியில். ஆஃப்டர் கெட்டிங் த அட்டஸ்டேஷன் யூ ஹேவ் டு கோ ஃபார் மெடிக்கல் எக்ஸாம். மெடிக்கல் எக்ஸாம் would cost around 450 கூனா. அப்புறம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் எக்ஸாம் போனால் அது ஒரு 450 கூனா ஆகும். அரௌண்ட் 450 கூனா it will take. Then after that you have to go for the address Henin Slovad Ulika 89. உலிக்கானா ஒன்றும் இல்லை ஸ்ட்ரீட்டு, அந்த ஹெனின் ஸ்லோவா 89 அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போகணும். அங்கே போய்ட்டு அதான் வந்து பெரிய போலீஸ் ஸ்டேஷன். யூ ஹேவ் டு கோ ஃபார் த அட்ரஸ் வாட் I have mentioned earlier. I will give the mention and the address and the link, how to go, where to go, and the link on our description. You can go and check what is there, what you have to do, everything I will put in the description. Okay,
நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு போகணும். அங்கே போய்ட்டு உங்களோட நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண காப்பி, அப்புறம் வந்து உங்களோட ட்ரான்ஸ்லேஷன் காப்பி, அப்புறம் இந்தியன் எம்பசிஸில் வாங்குகிற டாக்குமெண்ட், இது எல்லாத்தையும் என்டோஸ்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே கொண்டு போகணும் வித் யுவர் ஒரிஜினல் இந்தியன் லைசன்ஸ். ஸோ யூ ஹேவ் டு கேரி ஆல் த இந்தியன் எம்பசி டாக்குமெண்ட்ஸ் வாட் யூ ஹேட் ப்ரிப்பேர்ட் earlier and the translation copy and also the Indian license, original license you have to bring to the address what I have mentioned earlier. Okay, the Henin Slova Ulika 89 you have to bring to this address and take token and wait there. Let the counter call you. Okay, நீங்கள் ஒரு கவுண்டரில் ஒரு கூப்பன் வாங்கிட்டு அங்கே போனால் உள்ளே வந்து கிஸ்ஸோக் மிஷின் இருக்கும். அதில் வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கான கூப்பன் எடுத்துக்கோங்க, அதாவது சாரி அந்த டோக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் வரும்போது நீங்கள் கவுண்டருக்கு போங்க. கவுண்டருக்கு போய்ட்டு ஐ ஹேவ் டு கன்வெர்ட் மை இந்தியன் லைசன்ஸ்னு சொல்லுங்கள். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த கவுண்டர் டு கால் யூ. Then you can report that you have to take an Indian driving license. Sorry, you have to convert an Indian driving license. Then they will ask you all the papers. You have to produce everything. Before that, they will ask you to go for room number 35. In this room number 35, there is one official. He will check everything, what you want, what you have to do, and he will check all the documents. Then send you back to the counter again. Once you can go to the counter. Then he will check everything. Okay. Then. It's a big police station only. Actually, it is a big police station who will grant everything like important cards like ID cards, driving license, like that important thing. So once you go there, you have to produce all the documents in the counter. They will receive everything and give you a slip. Okay. Then there are 3 steps of collecting the driving license. Okay. If you want immediately within 1 week, then you have to pay around 100 kuna to the police station. If you want within 2 days, you have to pay around 200 kuna. If you want in 2 hours also, they will ready to give you, but you have to pay around 500 kunas etc, something like that. So நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை ரூம் நம்பர் 35க்கு அனுப்பி வைப்பாங்க. ரூம் நம்பர் 35ல் ஒரு ஆள் இருப்பார். உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவார். அப்புறம் வெரிஃபை பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் மறுபடியும் அந்த கவுண்டரில் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்தப்பறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு எத்தனை நாள், அதாவது ஒரு 3-4 டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு எப்போ வேணும்னு. இப்போ 1 வீக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 100 kuna கொடுத்தா போதும். 1 வீக்கில் நீங்கள் சொல்கிற டைம் கொண்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே 2 நாளில் எனக்கு வேணும் அப்படின்னா 200 kunas கொடுக்கணும், சொல்கிற ரேட்டில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே இது எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேணும்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 500 kuna. நம்ம ஒரு காசுக்கு எல்லாமே தெரியும். அரௌண்ட் நான் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 11.15 அந்த ரேஞ்சுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். ஓகே. So you can get the driving license in a 3 way of urgency. Based on your urgency, you can collect it. This one is only for conversion, not to get from scratch. Okay guys, இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ப்ரொசீஜர். வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்தியன் லைசன்ஸை வந்து இங்கே கன்வர்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர். யார் வேணாலும் எடுக்கலாம். whoever have Indian original driving license, you can convert all your license to a Croatian driving license. A very simple procedure, not like a very big procedure. So each and everybody whoever have a Indian driving license, want to drive, who like to drive, you can definitely can go and take. There is no restriction for any people. அதாவது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் யாருக்கும் கிடையாது. யார் வேணாலும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம். பேசிக் ப்ரொசீஜர், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். வேறு எந்த அடிஷ்னல் ஸ்டெப்பும் ஃபாலோ கிடையாது. ஆனால் மெடிக்கல் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். ஸோ மேக் ஷுர் உங்கள் பாடி வந்து ஹெல்த்தாக இருக்கான்னு பார்த்துங்க. முக்கியமாக இயர் சரிங்களா. அப்புறம் உங்களோட ஹார்ட் பீட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து முக்கியமாக செக் பண்ணுவாங்க. சரிங்க. ஓகே, that's all for this video. So there is no any other information related to this video. So you can go and check my description. I will give you all the detail in clarity. If you have any doubts, maybe you can check on that. Okay, maybe if I speak something wrong or whatever, maybe I will check in my video again. If I have any issues, I will still type everything clearly in description. Just go through 1 more minute also in the description, okay, to make you all clear. Okay, son, because I always mixing English and Tamil and speaking inside, maybe some people get confused what I was speaking. So better than read the description 1 time, so it will get clarified. Okay, அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். ஓகே கைஸ், தேங்க்யூ. We will meet you in another video very soon. Okay, bye.